யூஏஇல ஃபேமிலி விசா ஹோல்டு. யூஏஇல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி வந்து இந்தியாவிலேருந்து டேரெக்டாக வந்து விசா இடத்துல கொடுத்துட்டு வந்திருப்பீங்க, இல்லைன்னா வந்து இங்கே வந்து விசா அடிச்சு கொடுத்துருப்பீங்க. அப்படி ஒரு சிலர் வந்து டிஃப்ரெண்டான விசா வேலிடிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கம்பெனி சேஞ்ச் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி வந்து எமிரேட் விட்டு வேறு எமிரேட் வந்து நீங்கள் போகணும்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி விசா வந்து கேன்சல் பண்ணணும். அதே வந்து வித்தின் எமிரேட்டுக்குள்ளே நீங்கள் கம்பெனி சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா 5000 திராம்ஸ் வந்து டெபாசிட் பண்ணணும். அதாவது ஒரு கம்பெனியில் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு வேற ஒரு கம்பெனி வந்து நீங்கள் ஆஃபர் லெட்டர் வித்தின் எமிரேட்டில் வந்து உங்களோட ஃபேமிலி விசாவோட ஃபேமிலி விசா பேபி விசாவில் இருந்தாங்கன்னா அவங்களோட வேலிடிட்டி வந்து அப்படியே வேணும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா விசா வந்து கேன்சல் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் 5000 திராம் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் சார்ஜஸை வந்து 300 திராம் வந்து பே பண்ணணும். இந்த 5000 திராம் செக்யூரிட்டி டெபாசிட் பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபிள் சார்ஜஸ் தான். இது வித்தின் எமிரேட்டுக்குள்ளே கம்பெனி சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு ஆகும். ஆனால் வேறு எமிரேட் வந்து நீங்கள் போகணும்னா கண்டிப்பாக கம்பெனி சேஞ்ச் பண்ணி போகணும்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபேமிலி விசா வந்து நீங்கள் ரீசெண்டாக விசா அடிச்சிருந்தா கூட கேன்சல் பண்ணிட்டு தான் நீங்கள் போய் ஆகணும். காஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து 100 திராம்ஸ் ஆகும். உங்கள் ஒய்ஃபும் ஒரு பேபி இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா டோட்டலாக செக்யூரிட்டி டெபாசிட் 5000 ரீஃபண்டபிள் டெபாசிட் அது 5000 திராம்ஸ் ப்ளஸ் 300 அப்ளிகேஷன் சார்ஜ் ப்ளஸ் 100 திராம்ஸ் டோட்டல் வந்து 5400 திராம்ஸ் வந்து பே பண்ணணும்.